இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டயபெட்டிஸ், அந்த நீரிழிவு என்று சொல்லுகிறார்கள். இதை பற்றி ஒரு சின்ன கருத்துக்கள், ஏன்னா நிறைய பேர் இது கேட்டிருக்கனால அந்த வீடியோ எந்தெந்த இடத்துல அக்குப்ரெஷரில் நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்றது தான். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் கோயிங் டு ப்ரெஷர் எங்கெங்கே பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து டயபெட்டிஸ் என்ன அப்படின்னு, டயபெட்டிஸில் வந்து நம்பர் 1 டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது டயபெட்டிஸ் நம்ம கேட்டகரியில் 1, 2, இப்போ புதுசாக 3ன்னு வந்திருக்கு. இப்போ நம்பர் 1னா பேங்க்ரியாஸ் வந்து வேலையே செய்யலை, வெளியிலேருந்து வந்து உங்களுக்கு இன்சுலின் இன்புட் பண்ணணும், இது வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுது, அது வந்து டயபெட்டிஸ் 1. டயபெட்டிஸ் 2னா பேங்க்ரியாஸ் வேலை செய்து இன்சுலின் வெளியில் உற்பத்தி பண்ணுது, ஆனால் ரத்தத்தில் ஆல்ரெடி நம்ம சுகர் இருக்கிறனால இந்த இன்சுலினை வந்து அந்த நம்ம ரத்தம் ஏற்றுக்கொள்கிறது இல்லை, நம்முடைய மெட்டாபாலிசம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறனால தான் நம்முடைய சுகர் லெவல் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ அதை வந்து எப்படி பண்ணணும்? ஸோ இது வந்து பேசிக் தியரி டயபெட்டிஸை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது அக்குப்ரெஷரில் அதில் முக்கியமான இதை என்ன செய்வேன்றதை பார்ப்போம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இதே மாதிரி ஒரு ஜிம்மி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், இது என்னது பிட்டிட்யூட் கிளாண்டு அப்படின்றோம். இது வந்து நம்ம ப்ரெஷர் கொடுக்கறனால நம்ம எல்லா செய்கையும் முற்றுப்புள்ளியாயும் காரணக்கர்த்தராக இருக்கிற அந்த கிளாண்டில் இந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது அங்கே ஒரு ஆக்டிவ் ஆகுது. அதுக்காண்டி ரெண்டாவது இந்த கையில் பாருங்கள், இது வந்து லெஃப்ட் ஹேண்ட். இந்த லெஃப்ட் ஹேண்டில் இதை ஃபஸ்ட்டு இந்த பிட்டிட்யூட்ன்றது இங்கே ப்ரெஷர் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் என்ன வந்து பேங்க்ரியாஸ்னுடைய எங்கே இருக்குன்னா இந்த புள்ளி, இந்த 2 விரலுக்கும் நடுவில் ஒரு சின்ன விரல் கட்டையில் ஒரு விரல் கட்டைக்கு கீழே அதுங்க இந்த இடத்துல இங்கே வந்து இப்படி நல்லா ப்ரெஷர் கொடுங்க, இப்படி நல்லா ப்ரெஷர் கொடுங்க. டோட்டலாக வந்து 1, 2, 3, 4, 5 அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் 1, 2, 3, 4, 5 இப்படி ஒரு 3, 4 ட்ரிப்பு இது பண்ணுங்கள். அது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, நைட்டில் வந்து டின்னர் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி இட் இஸ் அ வெரி பெஸ்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, நேராக அட்டர்னல்னு சொல்கிறாங்க. இந்த அட்டர்னல்ன்றது வந்து அது நம்முடைய எல்லா ஃபங்க்ஷனுக்கும், நம்ம இப்போ ஒரு பயம் வருது இல்லைன்னா ஒரு நல்லது இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து அந்த அடர்னலில் தான் நமக்கு வந்து அந்த கிளாண்டு தான் நமக்கு உபயோகப்படுது. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து மெமரைசர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம இங்கே வந்து அடர்னலில் ப்ரெஷர் கொடுக்கணும். அதேமாதிரி அதுக்கப்புறம் இந்த கைவிரலுக்கு நேராக கீழே கிட்னி, இது கிட்னி பாயிண்ட். ஏன் இந்த கிட்னி பாயிண்ட்டை நான் ப்ரெஷர் கொடுக்க சொல்லணும்னா, நீ எந்த உறுப்புகளில் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தால் அல்ல நடந்து கொண்டு இருந்தால் அல்ல ரெக்டிஃபை ஆகுதா ஏதோ ஒன்று காரணத்தினால அதில் இருக்கிற கழிவு நீர்கள் ரத்த ஓட்டங்கள் எல்லாமே வந்து ஃபைனலைஸ் வந்து கிட்னியில் வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது. ஸோ கிட்னிக்கு நம்ம எப்பயுமே நல்ல ஒரு பாதுகாப்பாக கொடுக்கும். கிட்னி இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அந்த சல்லடையெல்லாம் இன்னும் டேமேஜ் ஒன்றும் ஆகாது அவ்வளோ தூரத்துக்கு. பட் இருந்தாலும் நம்ம ப்ரிகாஷனாக இதை கொடுத்துட்டு இருந்தோம்னா நம்ம கிட்னியில் எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாத்துக்கொள்ளும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம டயபெட்டிஸ் இருக்கிறனால. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சிவப்பு புள்ளி, அதாவது இந்த கோட்டுக்கு நேராக கீழே இந்த எட்ஜுக்கு நேராக மேலே இந்த புள்ளி, இது ஸ்ப்ளீன் சொல்லுவாங்க. இந்த ஸ்ப்ளீன்லேயும் நீங்கள் நல்லா ப்ரெஷர் கொடுங்க. இப்போ எத்தனை ப்ரெஷர் ஆச்சு? 1, 2, 3, 4. இது விரலில், இது திருப்பி இது 2 கைகளையும் செய்யணும். இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா இதே லெஃப்ட் ஹேண்டில் நான் மார்க் போட்டிருக்கிறேன். இந்த விரல்கட்டை பக்கமாக இருக்கிற இந்த பெரிய விரல் சொல்கிறோம், இந்த பெரிய விரலை இந்த முட்டுக்கு லெஃப்ட் சைடு, இதுக்கு இங்கேருந்து பார்க்குறதுல ஃபஸ்ட்டு இங்கேருந்து பக்கத்தில் இந்த முட்டுக்கு மேலே இருக்கிற இந்த இடத்துல அந்த ஒயிட் பாகமும் பிளாக் பாகமும் இருக்கிற அதனுடைய நடுப்பகுதியில் ப்ரெஷர் கொடுக்கணும். நல்லா பார்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விரல் எடுத்துக்குங்க. இந்த விரலையும் அதே மாதிரி தெரியுது உங்களுக்கு, இந்த இடத்துல இங்கேருந்து மேல் பக்கம் இருந்து கீழ்ப்பக்கம் விரல் பக்கம் வரந்தால் இது ஃபஸ்ட்டு, இங்கேருந்து வரதா இருந்தால் இந்த மொழிக்கு மேலே இந்த இடத்துல இந்த வெள்ளையும் கருப்பு இருக்கிற இடத்துல ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெருவரில் இந்த நகைக்கண்ணுக்கு மேலாக நல்லா புரிஞ்சுது இங்கே. அதுக்கப்புறம் காலில் ப்ரெஷர் கொடுக்க வேண்டிய 3 இடங்கள் இருக்குது. அதை நான் ஃபோட்டோவில் போட்டு காட்டுறேன். இதை நீங்கள் ப்ரெஷர் நன்றாக கொடுங்கள். இது 2 நாள் 3 நாள் இதை செய்கிறதுக்கு முன்பதாக
நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து ஒரு தடவை சுகர் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. சுகர் டெஸ்ட் எடுத்து நோட் பண்ணி வைங்க. இந்த இதை நீங்கள் பண்ண பிறகு காலையிலும் மாலையிலும் நீங்கள் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் மறுநாள் நீங்கள் அதை பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் கண்டென்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கும். இது ஆனால் அதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அக்குப்ரெஷர் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். உண்மையாகவே நல்ல உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் நம்பிக்கையோடு இந்த அக்குப்ரெஷரை பயன்படுத்தி இதை செய்யுங்கள். இதே மாதிரி இந்த கையிலையும் செய்ய வேண்டும். இத்தனை ப்ரெஷரை உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் அதை ஒரு நாள் இல்லை 2 நாள் பண்ணும்போது உங்களுக்கு 20 to 40% உங்களுக்கு கம்மியாக காட்டும். இதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஏன்னா நானே பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு இருந்த சுகரெல்லாம் டவுனாகி இப்போ நல்ல கண்டிஷனில் இருக்கிறேன். நீங்களும் இதை செய்யுங்கள், பயன்படுங்கள். இதை பிறருக்கும் சொல்லி பயன்படுத்துங்கள். ஏன்னா இன்றைக்கி டயபெட்டிஸ் வந்து உலக அளவில் வந்து நம்ம இந்தியா தான் அது பிறப்பிடமாக இருக்கிறது, தாய் நகரமாக இருக்கிறதுன்னு சொல்லுகிறார்கள். இதில் வந்து குறைஞ்சது 6 பேரில் ஒரு ஆளுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு கணக்கு. இது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுகிறது. அதனால் நம்மளால் முடிந்தது எல்லாருக்கும் வந்து சுகர் ஜாஸ்தி என்ன இன்சுலின் ஜாஸ்தி பண்ணுறாங்க. இன்சுலின் ஜாஸ்தி பண்ண பிறகு என்னாச்சுன்னா டயாலிசிஸ்க்கு போகிறாங்க. கிட்னி ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம கடவுள் கொடுத்த இந்த நரம்புகள் ப்ரெஷர்னாலே நம்ம சரியாக இருக்கிறதுக்கு பார்க்கலாம். பெற்ற நன்மையை பிறருக்கு சொல்வோம். மீண்டும் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு வேறொரு புள்ளியை குறித்து ஆராய்வோம். நன்றி, வணக்கம்.